மியூசியம் ஆஃப் ஃபெயிலியர் இத பத்தி நீங்க கேள்விப்பட்டிருக்கீங்களா? ஸ்வீடன்ல இருக்கிற இந்த அருங்காட்சியகம் ரொம்பவே வித்தியாசமானது. பொதுவா அருங்காட்சியகம் அப்படின்னா வெற்றிகளை சாதனைகளை பத்தி தான் பார்ப்போம். ஆனா இந்த அருங்காட்சியகம் அப்படியே தலைகீழ. இங்க என்ன இருக்குதுன்னு பாத்தீங்க அப்படின்னா, உலகத்துல தோல்வி அடைஞ்ச 150க்கும் மேற்பட்ட தயாரிப்புகள் சேவைகள் எல்லாத்தையும் சேகரிச்சு வச்சிருக்காங்க. அதாவது மார்க்கெட்ல வராத ப்ராடக்ட்ஸ், மக்கள் ஏத்துக்காத சர்வீஸ்னு நிறைய இருக்கு. இந்த அருங்காட்சியகத்தோட நோக்கம் என்னன்னா, தோல்விகளை ஒரு பாடமா எடுத்துக்கணும்ங்கிறது தான். இதை ஆரம்பிச்ச சாமுவேல் வெஸ்ட் என்ன சொல்றாருன்னா, மக்கள் தோல்விகளை ஏத்துக்கணும், அதுல இருந்து பாடம் கத்துக்கணும், மேலும் புதுசா ஏதாவது செய்ய ஊக்கம் பெறணும்ங்கிறது தான் எங்க நோக்கம்னு சொல்றாரு. பல நேரங்கள்ல நாம ஒரு விஷயத்துல தோல்வி அடைஞ்சா அதோட எல்லாத்தையுமே முடிச்சிடுவோம். ஆனா இந்த அருங்காட்சியகம் தோல்விகளை ஒரு படிப்பு மையமா பார்க்க சொல்லுது. தோல்விகள் மூலமா தான் நாம என்ன தப்பு பண்றோம் அப்படின்னு தெரிஞ்சுக்கிட்டா அடுத்த முறை இன்னும் சிறப்பா செயல்படலாம் அப்படின்னு ஒரு புதுசான கண்ணோட்டத்தை கொடுக்குது. சோ நீங்க ஸ்வீடன் போற சான்ஸ் கிடைச்சு அப்படின்னா கண்டிப்பா இந்த அருங்காட்சியகத்தை போய் பாருங்க. இது உங்களுக்கு ஒரு புது அனுபவத்தை கொடுக்கும். இது போல மேலும் பல சுவாரஸ்யமான விஷயங்களை அறிய எங்களுடைய நியூஸ் தமிழ் ஆன்லைன் சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணுங்க. உங்க ஃப்ரெண்ட்ஸ் அண்ட் ஃபேமிலிக்கும் ஷேர் பண்ணுங்க. பை பை.